நிலா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் போட வேண்டியது இருந்திருக்கும் இல்லையா. இந்த விஷயத்த நம்ம சோழன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோழன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து வேலை போயிடுச்சு, நிலா தான் வந்து வேலையை வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த விஷயத்த வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாரு வீட்டில். அதாவது சேரன், பாண்டியன், நம்ம பல்லவன் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்பாரு, என்ன வேலை போயிடுச்சா, ஏன் நிலா ஏன் எதுக்காக ரிசைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேரன் பற்றி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி கேட்பாரு. உடனே நம்மளுடைய நிலா சொல்லுவாங்க, அண்ணா உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த ராகவ் கிட்ட கண்டிப்பாக என்னால் வேலை செய்யவே முடியாது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குண்ணா, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், ரிசைன் பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல, இந்த ஆஃபீஸ்லலாம் எந்த ஆஃபீஸ்னாலும் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்ண்ணா, எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க நம்ம நிலா. உடனே சோழன் வந்து, ஆமாங்க, நீங்கள் தான் நல்லா படிப்பீங்கள்ல, நீங்கள் தான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு, உங்களுக்கு இந்த கம்பெனிலலாம் என்னங்க, இதை விட சூப்பர் கம்பெனி உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பல்லவன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கம்பெனியாகவே கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் நிலா உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் பார்ட்னராகவே சேர்ந்துருங்க, என்ன 5 லட்சம் கேட்குறாங்க அதானே அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே சேரன், பாண்டியெல்லாம் கேட்குறாங்க, என்னது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களா, ஒன்றும் புரியல, தெளிவாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, உடனே சோழன் வந்து, ஆமாண்ணே, நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, ஆளுக்கு 5 லட்சம் போடுற மாதிரி பார்ட்னர்ஷிப்பில், ஆனால் வந்து நிலா கிட்ட தான் காசு இல்லைல்ல, ஆனால் நிலா வந்து வேணான்னு சொல்லிட போகிறாங்க, இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட போகிறாங்க, ஆனால் கண்டிப்பாக கம்பெனி ஆரம்பிக்கிற திறமை நிலாவுக்கு இருக்குண்ணே அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே சேரன் வந்து, ஓ அப்போ 5 லட்சம் கொடுத்தா நிலாவும் அந்த கம்பெனியில் பார்ட்னராக சேர்ந்துடலாம்ல, அப்போ நிலாவும் ஓனர் ஆகலாமே. நிலா, சோழன் சொன்ன மாதிரி உனக்கு நிறைய திறமை இருக்குப்பா, நீ மட்டும் கம்பெனி ஆரம்பிச்சுனா நீ நல்ல லெவலில் பெரிய ஆளாக வருவ, நீ தான் உங்கள் காலேஜில் கூட நல்லா படிப்பேன், அது என்னடா சொன்னீங்க, கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு வேற சொன்னாங்கல்ல, நீ கண்டிப்பாக நல்லா வருவப்பா, ஏன்னா 5 லட்சம் கேட்குறாங்களா, இது ரொம்ப பெரிய தொகையாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு நம்ம சேரன் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா, நிலா மட்டும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த 5 லட்சத்தை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க, என்னது 5 லட்சத்தை ரெடி பண்ண முடியுமா, அதெல்லாம் வேணாம் சோழன், அப்படிலாம் கடன் வாங்கி கொடுத்து பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவங்கக்கிட்டலாம் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு எல்லா சேவிங்ஸுமே சேர்த்து வச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு அது இஷ்யூவாக தெரியாது, நம்ம கடன் வாங்கி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா நாளை பின்ன கம்பெனி வந்து வளர்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இன்னும் காசு போட வேண்டியது இருக்கும், ஆல்ரெடி நான் கடன் வேறு வாங்கிட்டேன், இதுக்கே நம்ம வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் முடியாது சோழன், பரவாயில்ல நீங்கள் சொன்னது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே பாண்டி வந்து யோசிக்கிறாரு, இவங்க நம்ம கடை திறக்கணும்னு சொல்லும் போது இவங்க கையில் இருந்த காசு 60,000 நமக்கு கொடுத்தாங்களே, ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு இப்போ காசு தேவைப்படுது, நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு பாண்டி யோசிச்சுட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பேசாமல் நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எல்லாருமே இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சோழன் வந்து, ஆமாம்ல பாண்டி, இதுவும் நல்ல ஐடியா தான். உடனே நிலா கிட்ட சொல்கிறாரு நம்மளோட சோழன், இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு பாண்டி சொல்கிற ஐடியா நல்ல ஐடியா தான், இந்த வீட்டு பத்திரத்தை வச்சா கண்டிப்பாக 5 லட்சம் கொடுப்பாங்கங்க, நம்ம 5 லட்சம் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே நிலா பார்த்தீங்கன்னா, என்ன பேசுகிறீங்க சோழன், வீட்டு பத்திரத்தை வைக்கணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே சொத்து இது மட்டும்தான், அதுவும் இல்லாமல் இந்த சொத்துக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்து இப்போ தான் உங்கள் கைக்கு அது கிடச்சிது, இப்போ தான் உங்களுக்குன்னு ஆச்சு, இதை போய் நீங்கள் எனக்காக வைக்கிறீங்க, அதெல்லாம் சரி வராது சோழன், நானே சம்பாரித்து சேவ் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஃப்யூச்சரில் ஆரம்பிச்சுக்கிறேன், பரவாயில்ல, ஆனால் பாண்டி வேணா பாண்டி, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருந்த நம்ம நடேசன் கிட்ட கேட்குறாரு, அப்பா இந்த வீட்டு பத்திரத்தை நிலாக்காக வைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம நடேசனும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீடே நிலா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வீடாகவே மாறுச்சு, நிலா இந்த வீட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கு, அந்த பொண்ணுக்காக கொடுக்குறதுல எனக்கு முழு சந்தோஷம்தான், நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நடேசனும் சொல்லிடுறாரு. உடனே சேரனும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்ன, அப்பாவுமே சம்மதிச்சிட்டாரு, எனக்கும் நிலாக்கு இந்த பத்திரத்தை வச்சு 5 லட்சம் கொடுக்கறதுக்கு சம்மதம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாரு. பாண்டியும் ஓகே தான், பாண்டி தான் இந்த ஐடியாவே கொடுத்தது. பல்லவனை வந்து, சூப்பர் அண்ணி, அப்போ நீங்கள் கம்பெனியோட ஓனர் சீக்கிரமாகவே ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பல்லவனும் சொல்லிடுறான். உடனே சோழன் செம ஹாப்பி ஆயிடுறாரு. பரவாயில்ல டேய் பாண்டி, நல்ல ஐடியா தாண்டா கொடுத்த, அப்பா கூட ஒத்துக்கிட்டாரு, எனக்கும் இல்லை சந்தோஷந்தான், நிலா வாங்க நம்ம இன்றைக்கே பத்திரத்தை வச்சு உங்களுக்கு 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே நிலா வந்து, இல்லை இது ஏதோ அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற மாதிரி தெரியுது, வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே யோசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க,
வேணாம் வேணாம் பத்திரத்தெலாம் வச்சு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக இந்த விஷயம்லாம் பேசிகிட்டே இருக்கும் போது தான் நம்மளுடைய வானதி இருக்காங்களே அவங்களுமே வந்துடுறாங்க. என்னது வீட்டு பத்திரத்தை வைக்க போகிறீங்களா, என்ன லூஸா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வானதி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாருமே கேட்டுட்டு டேய் பாண்டி அமைதியாக இருக்க சொல்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கோவப்படுறாரு. உடனே வானதி பார்த்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் பத்திரத்தை வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற சொத்தே இந்த வீடு மட்டும் தான், இந்த பத்திரத்தை வச்சு அதுவும் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கும் சோழனுக்கும் எப்போனாலும் டிவோர்ஸ் கிடச்சி பிரிய போகிறாங்க. அவங்களுக்கு நடந்தது ஒரு சும்மா கல்யாணம், இவங்களை நம்பி பத்திரத்தை வச்சு 5 லட்சம் வைக்க போகிறேன்ட்டு நீங்கள் எல்லாருமே என்ன லூஸா. உடனே நம்ம நடேசன் என்ன பண்ணுறாருன்னா ஏமா இங்கே பாரு, உன்னை யாரும் இங்கே வந்து கூப்பிடல புரியுதா, இது எங்கள் வீட்டு விஷயம், நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் நிலாவுக்கு கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ யார் இதை கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து கேட்குறாரு. உடனே சோழன் வந்து அப்படி சொல்லுங்கப்பா, இங்கே பாரு உனக்கு தேவையில்லாத விஷயம், இது எங்கள் வீட்டு மேட்ரு, நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் நிலாவுக்கு கொடுப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் புரியுதா, நீ வாயை மூடிட்டு கிளம்பிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாரு. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா வானதி கொஞ்சம் அமைதியாக இரு, நீ வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்கிறாரு. உடனே வானதி பாண்டியை பார்த்து ஆமாம் பாண்டி, இவங்க எல்லாரும் நிலாக்கே சப்போர்ட் பண்ணிட்டோம், நீயும் அந்த நிலாக்கே சப்போர்ட் பண்ணு, நான் ஏதாச்சும் வாயை திறந்தா நான் நல்லதாக கூட எதுவும் வாயை திறக்கக்கூடாதுல, நான் வாயை திறந்தாலே என்னை அடக்கிடு, வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு இதையே சொல்லு, என்னமோ பண்ணுங்க, லாஸ்ட்டில் நீங்கள் நடு தெருக்கு தான் வரப்போகிறீங்க. அவங்க என்னமோ இந்த பத்திரத்தை வாங்கி காசை வாங்கிக்கின்னு கம்பெனி ஆரம்பித்து டிவோர்ஸ் வாங்கின்னு போக போகிறாங்க, லாஸ்ட்டில் நீங்கள் எல்லோரும் நடுத்தரில் தான் நிற்க போகிறீங்க. நான் சொல்கிறத இப்போ யாரும் கேட்க மாட்டீங்களே, பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் இதான் நடக்க போகுது, உன்னெல்லாம் பாவம் பார்த்து உங்ககிட்ட வந்து திரும்பி வந்து பேசின பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் பார்த்துட்டு ஏங்க அவங்க தான் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே வீடு தான், இந்த வீடு மட்டும் இல்லைனா யாரும் இவங்களுக்கு யாரும் பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, இந்த வீடு இருக்கனால தான் ஏதோ இந்த வீடாவது இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி பொண்ணை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் என்னடானா இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு கடனை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் இந்த இதுவே முழுகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்களா முடி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போக போகிறீங்களே, அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் வீட்டு பத்திரத்தெலாம் வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நடேசன் வந்து ஏமா யாருமா நீ, நான் தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வீடு வீடாகவே இருக்க மாறினதுக்கு காரணம் நிலா மட்டும் தான், நிலா வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷமே கிடச்சிது, அதனால் நிலாவுக்கு நாங்கள் கொடுப்போம், நீ யார் முதல்ல கேட்குறதுக்கு அப்படின்னு திரும்பவும் நடேசன் எகிற. உடனே வானதி வந்து இங்கே பாருங்கள், நான் தான் இந்த வீட்டுக்கு முறையாக மருமகளாக வரப்போகிறேன், அவங்க ஒன்றும் உங்கள் மருமகம் கிடையாது, அவங்க கல்யாணமும் சும்மா கல்யாணம் தான், அவங்களுக்கு என்னமோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறீங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன்ற விஷயத்தை மறந்துட்டு பேசிங்க. பாண்டி முதல்ல உங்கள் அப்பாவுக்கு எடுத்து சொல்லு, நான் இந்த வீட்டு மருமகளை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்கிறாங்க. உடனே பாண்டி பார்த்தீங்கன்னா வானதி உன்னை நான் வீட்டுக்கு போன்னு சொல்கிறேன்ல, எது வந்தாலும் அப்புறம் ஃபோனில் பேசிக்கலாம், நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிடுறாரு. உடனே வானதி கோவப்பட்டுட்டு இவர் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே நீ முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாருக்குமே நடக்குது. நிலா வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் முன்னாடியும் இங்கே பாருங்கள், யாரும் எனக்காக வந்து வீட்டு பத்திரத்தை வைக்க வேணாம், அவங்க சொல்கிறதும் தப்பு கிடையாது, கரெக்டு தான், எனக்கு நடந்த கல்யாணம் சும்மா கல்யாணம் தானே, என்றைக்காக இருந்தாலும் நான் போக போகிறவ தானே, அவங்க தான் இந்த வீட்டுக்கு முறையாக வரப்போகிறாங்க, இந்த வீட்டுக்குனால தான் வானதிக்கும் பாண்டிக்கும் அவங்க வீட்டில் சம்மதிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு, அதனால் அவங்க சொல்கிறதும் பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது, அடுத்தது சேரனுக்கு கல்யாணம் ஆகணும், அடுத்தது பல்லவனுக்கு கல்யாணம் ஆகணும், இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாருமே இந்த வீடை வச்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க, நான் என்னைக்காக இருந்தாலும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிவிட்டு யாரும் எனக்காக பத்திரத்தை வைக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு கோவமாக அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சொல்லிவிட்டு ரூமில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சோழன் வந்து பாண்டிக்கிட்ட டேய் பாண்டி, இந்த வானதி வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்காதா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குமா, இங்கே பாடுறா நான் உனக்காக தான் அமைதியாக போயிருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி சோழன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிலா வந்து கடைக்கு போயிட்டு வராங்க, வானதியை பார்த்துட்றாங்க. வானதியை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் உங்கள் வீட்டில் எல்லா இதுக்குள்ளே சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த பாண்டி என்ன வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட எகிரிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் வீடு விற்கிற வேலைலாம் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணமே ஆகாது, அந்த வீடு இருக்கனால தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவும் ஒத்துருக்காங்க, அதே மாதிரி மற்றவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னா அந்த வீடு ரொம்ப முக்கியம், நீங்கள் பாட்டு பத்திரம் வச்சு போயிடுவீங்க, இப்போவும் சொல்கிறேன் அந்த வீடை விற்கக்கூடாது, அந்த வீடை மட்டும் நீங்கள் விற்றீங்கன்னா எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணமே ஆகாது, நான் பாண்டிய கல்யாணமே படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கை விட்டுவிட்டு போயிடுறாங்க நம்மளுடைய வானதி. இந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராங்க நம்மளுடைய நிலா. என்ன இது பத்திரத்தை வச்சுட்டா
இந்த வீடும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம பத்திரத்தை வச்சு காசு வாங்கிட்டா அப்புறம் பாண்டிக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடும். நமக்கு இந்த வீடு பத்திரத்தை வச்சு காசு கொடுக்கணுன்ற ஐடியா சொன்னதே பாண்டி தான். ஆனால் பாண்டி கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சுன்னா எப்படி என்னது? சரி நம்ம என்ன ஆனாலும் சரி இந்த காசை நம்ம வாங்கக்கூடாது, பத்திரத்தை வைக்கவும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு யோசிச்சுட்டே வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சோழன் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கிளம்பிட்டீங்களா, வாங்க வெளியே போனோம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். எங்கே போனோம் சோழன், எங்கே கூப்பிடுறீங்க அப்படின்னா, என்னங்க புதுசாக பேசுனீங்க, அதான் நீ இதெல்லாம் பேசிட்டோம்ல, பத்திரத்தை வச்சுட்டு காசு வாங்கிட்டு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள் சோழன், எனக்கு பத்திரம் வச்சு காசு வேண்டாம், புரியுதா? நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேக்லாம் எடுக்க போகிறாங்க. இதை பற்றி எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. சேரன் வந்து என்னப்பா நிலா இவ்வளோ கோவப்படுற, சோழன் உனக்காக தானே காசு வைக்கணும்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து கேட்க, உடனே நம்ம நிலா வந்து சேரன்கிட்ட கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, சும்மா காசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா எனக்கு இப்போ இல்லை, நான் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் எதுக்கு வீட்டு பத்திரத்தை வச்சு பேசுகிறாரு? உடனே சேரன் கேட்குறாரு, என்னப்பா இந்த வானதி சொல்லிட்டு போச்சுல அதுக்காக யோசிக்கிறியா அப்படின்னு சேரனும் கேட்க, உடனே நம்ம சோழனும், இங்கே பாருங்க வானதிலாம் ஒரு ஆளா, அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, இது எங்கள் வீடுங்க, நாங்கள் தான் முடிவு பண்ணணும், நாங்களே கொடுக்குறோன்ட்டோம், அப்புறம் ஏங்க நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. உடனே பாண்டியும் வந்து, இங்கே பாருங்கள் வானதி பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வானதி ஏதோ கோவத்தில் பேசிட்டா, இங்கே பாருங்கள் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவகிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் ஒழுங்காக சோழன் சொல்கிற மாதிரி நீங்கள் கிளம்பி போங்க, பத்திரத்தை வச்சு காசு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாண்டியும் சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய நிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாகவே இருக்காங்க. இல்லை என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை எல்லாருமே ஃப்ரீயாக விடுங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து எப்பவும் போல் வேலைக்கு போகிறாரு. அங்கே சண்டா வராங்க, வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னும் போது, உடனே இல்லை நான் ரோட்டில் வந்து வானதி நிலாவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். இந்த மாதிரி வானதி என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு காசு வாங்கிட்டீங்கன்னா அந்த வீடு கூட இப்போ நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க எங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க, ஏதோ அந்த வீடு இருக்கனால தான் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் அந்த பத்திரத்தை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்காது, உங்களால் தான் எங்கள் கல்யாணம் நிற்குது, நீங்கள் மட்டும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எங்கள் வீட்டிலே சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்னமோ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது உடனே சேரன் வந்து சண்டா கிட்ட சொல்கிறாரு, ஆமாப்பா நிலா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்க போதான், அதுக்கு 5 லட்சம் கேட்குறாங்களாம், பார்ட்னராக காசு போடணுமா முன்னாடியே, அதுக்கு நிலா கிட்ட இல்லைல்ல, ஆனால் நிலாக்கு எல்லா திறமையும் இருக்குது, சரி நிலா காசு தேவைப்படுது இல்லையா, அதான் பாண்டி இந்த மாதிரி வீட்டு பத்திரத்தை வச்சு காசு வாங்கலான்னு ஐடியா கொடுத்தான், அதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் நிலா சம்மதிக்கவே மாட்டேங்குது, ஓஹோ இதான் விஷயமா, வானதி இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் பேசிடுதுப்பா, என்ன பண்ணுறதுனே எங்களுக்கே ஒன்றும் புரியல, நான் சோழன்கிட்ட பேசுகிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இதை சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு சோழன்கிட்ட வந்து நம்ம சேரன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு. சோழன் செம்மையாக கடுப்பாயிட்டு பாண்டி இப்படி கிளம்புடா வானதி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போ அதுக்கப்புறம் வானதி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, அதை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.